தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ரோமையர் 7:22. நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய சட்டம் ஒருவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளில் ஒருவர் இன்புற்றிருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். திருத்தூதர் பவுலின் அன்பான வார்த்தைகள், அவர் ஆண்டவருடைய சட்டத்தை எவ்வளவு நேசித்ததனால் அவர் அந்த சட்டத்தில் மகிழ்ச்சியடையக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார். ஆண்டவருடைய கட்டளைகளில் இன்பம் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் அந்த மனிதரில் மகிழ்ச்சியடையக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரின் கட்டளைகளில் மகிழ்ச்சி காணக்கூடிய ஒருவர், இன்பம் கொள்ளக்கூடிய ஒருவர், நாட்டம் செலுத்தக்கூடிய ஒருவர், ஆண்டவரின் உள்ள உணர்வுகளை, ஆண்டவரின் ஏக்கத்தை தன்னுடைய வாழ்வில் ஏற்று செயல்படுத்தக்கூடிய ஒருவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வு இன்று ஆண்டவருடைய கட்டளைகளை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது? நம் எல்லோரும் ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளவாய் நேசிக்கிறோம்? நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே உம்முடைய வார்த்தைக்கென்று, உம்முடைய கட்டளைகளுக்கென்று, அதை அறிவதற்கென்று அதிகமான நேரம் செலவிடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமை, உம்முடைய கட்டளைகளின் வல்லமை என்னை இயக்கட்டும். உம்முடைய கட்டளைகள் என்னை செதுக்கட்டும். உம்முடைய வார்த்தையின் ஆற்றல், உம்முடைய வார்த்தையிலிருந்து வருகின்ற உண்மைத்தனம் அது என்னோடு வழி நடக்கட்டும். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.